டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சர்ச்சைக்குரிய வகையில் உயிரிழந்த தமிழக மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் எய்ம்ஸ் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்படுகிறது. அது பற்றிய விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சர், மாணவர் முத்துகிருஷ்ணனின் உடல் பிரேத பரிசோதனை எப்போது தொடங்கியது? பிரேத பரிசோதனை எப்போது முடியும்? வசந்த், சரியாக 2.25 மணி அளவில் இந்த பிரேத பரிசோதனையானது டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த பிரேத பரிசோதனை நிலையத்தில் தான் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. மொத்தம் 5 மருத்துவர்கள் இந்த பிரேத பரிசோதனையில் தற்பொழுது ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதில் எய்ம்ஸ் மருத்துவமனையை இந்த ஃபாரன்சிக் என்று சொல்வார்கள் தடயவியல் பிரிவின் தலைவராக இருக்கக்கூடிய சுதீர் குப்தா தலைமையில் தான் தற்பொழுது இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று வருகின்றது. இந்த பிரேத பரிசோதனை நடைபெற்று முடிவதற்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரத்திற்கும் மேலாக ஆகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த இவரது பிரேத பரிசோதனை செய்யப்படும் இந்த உடலானது சரியாக 8:50 மணிக்கு தலைநகர் டெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திலிருந்து ஏர் இந்தியா விமானம் மூலமாக சென்னைக்கு வரவிருக்கின்றது. பிறகு சென்னையிலிருந்து சாலை மார்க்கமாக சேலத்திற்கு கொண்டு செல்லப்படவிருக்கின்றது. முத்துகிருஷ்ணனின் இந்த உடலுடன் அவரது தந்தை மற்றும் அவரது உறவினர்கள் இருவர் விமானத்தில் அனுமதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமில்லாமல் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இவருடன் பயணம் செய்வார் என்று தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தற்பொழுது இங்கு ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஏனென்றால் தொடர்ந்து முத்துகிருஷ்ணனின் தந்தை தனது மகனின் உடல் தனக்கு கிடைத்தால் போதும், நாங்கள் உடனடியாக ஊருக்கு செல்ல வேண்டும், எங்களது குடும்பத்தினர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றார். ஆனாலும் கூட ஜேஎன்யூ மாணவர்கள் சிலர் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். அவர்கள் பல்வேறு புதிய கோரிக்கைகளை வைத்து வருவதன் காரணமாக காவல்துறையினரும் கடுமையான ஒரு திணறலுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள். அவர்கள் கேட்டது போலவே இந்த SC/ST அட்ராசிட்டி தடுப்பு பிரிவின் கீழ் தான் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் 3 பிரிவு 1 கீழ் தான் தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. யார் மீதும் இவர்கள் குற்றம் சாட்ட தயாராக இல்லை. எனவே பொதுவாக இவர்கள் கல்லூரி நிர்வாகம் என்பதனை, பல்கலைக்கழக நிர்வாகம் என்பதனை தற்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அது ஒரு எக்ஸ்ட்ரா அஃபிடவிட்டியாக தற்பொழுது அந்த FIR காப்பியில் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் கூட இதில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்களும் சில முன்னாள் மாணவர்களும் இதில் தொடர்ந்து பிரச்சனைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அவரது தந்தை கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கின்றார். உடனடியாக தனது மகனின் அந்த உடலை தனது சொந்த ஊருக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று கோரி வருகின்றார். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய JNUவை சேர்ந்த சில மாணவர்கள் மட்டும் அவரை அதற்கு அனுமதிக்கவில்லை. அதன் காரணமாக தொடர்ந்து வாக்குவாதங்களும் நடைபெற்றது. தற்பொழுது ஒரு வழியாக அவரது உடலானது பிரேத பரிசோதனையானது செய்யப்பட்டு வருகின்றது. இன்னும் 4 மணி நேரத்தில் அவரது உடலானது இங்கிருந்து புறப்படுவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்படும். இதற்கான அனைத்து செலவுகளும் தற்பொழுது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. வசந்த், நிரஞ்சன், மாணவரின் மரணத்தில் தொடர்ந்து சந்தேகம் எழுப்பப்பட்டு வந்தது. இந்நிலையில் மாணவரின் தந்தை ஏதேனும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறாரா? வசந்த், அவரது கோரிக்கை என்பது இது கொலையா அல்லது தற்கொலையா என்பது தொடர்பான அவருக்கும் எந்த விதமான ஒரு இறுதி முடிவுக்கும் வரவில்லை. ஆனால் அவர் கூறுவது இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற வேண்டும், அதுவும் தங்கள் தரப்பு மருத்துவர்கள் இருவர் இருக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். அதுவும் தற்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எய்ம்ஸை பொறுத்தவரை மற்ற மருத்துவமனையின் மருத்துவர்கள் இடம்பெற மாட்டார்கள் என்பது அவர்களது அடிப்படை விதியாக இருந்து வரக்கூடிய இந்த வேளையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு காவல்துறை உயரதிகாரி தற்பொழுது உடன் இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இந்தியாவிலேயே மிகவும் பிரபலம் இந்த பிரேத பரிசோதனை செய்வதற்காகவே மிகவும் பிரபலமானவராக சுதீர் குப்தா தற்பொழுது அந்த பிரேத பரிசோதனை செய்வதற்கு தலைமை தாங்கி இருக்கின்றார். இவை அனைத்துமே வீடியோகிராஃப் செய்யப்படுகின்றது. அதனால் தான் இந்த ஒரு 5 மணி நேரத்திற்கும் மேலாக இந்த பிரேத பரிசோதனைக்கான கால அவகாசம் ஆகும் என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட அவரது தந்தை கோரிய அனைத்து விதமான கோரிக்கைகளும் தற்பொழுது நிறைவேறியிருக்கின்ற வேளையில் இது ஒரு காலதாமதமாகத்தான் பார்க்கப்படுகின்றது. அவர் இன்று காலையிலிருந்தே தொடர்ந்து அவர் தெரிவித்திருந்த கருத்து, தனது மகனின் உடலை தான் பார்க்க வேண்டும், உடனடியாக வீட்டிற்கு செல்ல வேண்டும், இதைத்தான் கோரியிருந்தார்கள். ஆனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சில மாணவர்கள் மட்டும் தொடர்ந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்ததன் காரணமாகத்தான் இவ்வளவு காலதாமதமாக இருக்கின்றது. தொடர்ந்து மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தார்கள். அதிமுக, திமுக என்று பல்வேறு கட்சிகளின் எம்பிக்களும் தற்பொழுது வந்திருக்கின்றார்கள். இந்த பிரச்சனை இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்தில் சுமூகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வசந்த்.